உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆபகுக் 2:4, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னங்க, உங்களுடைய நம்பிக்கையின் அளவை ஏற்றி விட்டுட்டீங்கன்னா நினச்சிக்கோங்களேன், அற்புதத்தை பார்ப்பீங்க, தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. எப்படி விசுவாசத்தின் அளவை ஏற்றுறது? ஏற்றுங்க, நம்பிக்கையின் அளவை ஏற்றி விட்ருங்க. ஏற்ற முடியுங்க, இது நம்ம கையில் தான் இருக்குது. ஏசு மேலே நம்பிக்கை எல்லார்கிட்டேயும் இருக்குது, கரெக்டாக? அதனால தான் நம்ம தேவனுடைய வசனங்களையே தேடி போகிறோம் இல்லை? அவர் மேலே உள்ள நம்பிக்கையை அதிகரித்து விடணும், அவ்வளோதான். இப்போ இருக்குது நம்ம மனசுக்குள்ளே நம்பிக்கைகள் இருக்குது, அதை ஏற்றி விடணும். எப்படி ஏற்றி விடுறது? அதுதான், எப்படி ஸ்பீடாக அதிகமாக ஏற்றி விட்டிங்கன்னா இன்னைக்கு நாள்பட்ட வியாதிகள் சரியாகுது, நாள்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது. அதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க, விசுவாசத்தின் அளவை ஏற்றுங்கன்னு. எப்படி ஏற்றுறது? சாட்சிகள் கேட்கணும். யாரோ ஒருத்தருக்கு தேவன் நிறைய நன்மைகள் செய்திருப்பார்ல, அந்த சாட்சிகள் யூடியூப் சேனல்லலாம் நிறைய போடுறாங்க. இல்லைன்னா உங்கள் திருச்சபை, உங்கள் சபையின் சாட்சிகளை போய் கேளுங்க. அப்படி கேட்கும்போது நிறைய சாட்சிகளை கேளுங்க. நிறைய பாட்டு கேட்பீங்களே நீங்கள், அது கொஞ்சம் சாட்சிகளை நிறைய கேளுங்களேன். இன்னைக்கு கேட்டு பாருங்களேன், விசுவாசத்தின் அளவு அப்படி ஏறும். இவ்வளோ பெரிய அற்புதம் இந்த சிஸ்டருக்கு பண்ணாராம் தேவன், இவ்வளோ பெரிய அற்புதம் இந்த பிரதருக்கு பண்ணிட்டாராம். அப்போ நம்மளுடைய அந்த நம்பிக்கையின் அளவு சர்ருன்னு ஏறிட்டோன்னே அற்புதம் நடந்துடும். நாள்பட்ட வியாதிகள், நாள்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு அதுதான் சரியாக போகுது. இன்னைக்கு தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க. தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளுமா அற்புதத்தை பார்க்க முடியும், ஒவ்வொரு நாளுமா அதிசயத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை ஏற்றி விட்டுருங்க, அவ்வளோதானே. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் அளவை ஏற்றி விடுங்க, அவ்வளோதான். அற்புதம் நடந்துடும், அதிசயம் நடந்துடும். ரொம்ப ஈஸி தான். நம்ம மனசை அடிக்கடி பரிசோதித்து பாருங்க. என்ன, இந்த மனசு இயேசுவை நம்புதா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணுங்க, சரிங்களா? அது இல்லை, இது இல்லை, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலை, அதெல்லாம் நிறுத்திடுங்க. இயேசு மேலே நம்பிக்கை இருக்கா, அதை அதிகமாக்கிட்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேவன்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸி தான், நம்ம கையில் தாங்க இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கணுன்னா நம்ம கையில் தான் இருக்குது, சரிங்களா? அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியும், சரிங்களாங்க? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, பொழைச்சிப்பீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பொழைச்சிப்பீங்க. பெரும்பாடு உள்ள ஒரு பெண் இருந்தா, 12 வருஷம் உதிரப்போக்கால் கஷ்டப்பட்டாங்க. அவளுக்கு எங்கே போனாலும் 12 வருஷம் கழித்து அவங்க ஊரில் எல்லாரும் ஏசுன்னு பேசினாங்க. என்னடா அது எல்லாரும் ஏசுன்னு பேசுகிறீங்க, என்ன ஏசிக்கிட்ட என்ன இருக்குது? எல்லோரும் சொன்னாங்க, அவரை கிட்ட போனால் வியாதி சரியாயிடும், அவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்கும். அந்த பெண்ணுடைய காதில் அதை கேட்டு 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 என்ன ஆச்சு, விசுவாசம் ஏறிடுச்சு. எந்த கடைக்கு போனாலும் எல்லோரும் இயேசுவை பற்றி தான் பேசினாங்க. தெருவில், எல்லா இடத்துலையும், எல்லா ஊர்லேயும் இயேசுவை பற்றி பேச பேச அந்த 12 வருடம் தேவ நம்பிக்கை இல்லாத அந்த பெண்ணு டக்குன்னு விசுவாசம் வந்துடுச்சு. நான் போகிறேன், நான் இன்றைக்கி போய் இயேசுக்கிட்ட போய் நான் சுகம் வாங்கிட்டு தான் எங்கள் ஊருக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் அங்கே போனால் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ண முடியல, அவர்கிட்ட போய் சொல்ல முடியல தன்னுடைய பிரச்சனை. ஏன்னா ஓவர் கும்பல் அவரை நெருக்குது, இயேசுவை நெருக்குது. இவன் என்ன பண்ணா, இவளுடைய விசுவாசம் எகிரிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. இயேசுவோட அவர் ரொம்ப பவர்ஃபுல்லு, ரொம்ப வல்லமை உள்ளவர், அவருடைய ட்ரெஸ்ஸை ஓரத்தை நான் தொட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அவள் போய் தொட தான் செய்தாங்க. ஒரே செகண்டில் அவளுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. புரியுதுங்களாங்க? நமக்கு நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. விசுவாசத்தின் அளவை நீங்கள் அதிகரிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் நம்பிக்கைகளை ஏற்றி விடணும். இயேசு மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கைகள் அதிகரிக்க வேண்டும். அதிகரிக்கிறது ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? நிறைய சாட்சிகள் கேளுங்க. நல்ல ஒரு பிலீவரை ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. சில விசுவாசிகள் இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஏசு இன்னைக்கு சாப்பாடு போட்டார், ஏசு இன்னைக்கு இது பண்ணார், அது பண்ணார். ஒவ்வொரு நாளுமே இயேசுவை நம்பியே வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல,
அதை மாதிரி சூப்பரான விசுவாசி, சூப்பரான பிலீவர் ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம காதில் கேட்கும், ஏசு இவ்வளோ நல்லவரா, ஏசு அவ்வளோ நல்லவரா அப்படின்னு நம்மளை காதில் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் கூட 2 நாளுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பீடாக படிக்கட்டிலேருந்து இறங்கினேன் பாருங்க. அது மழை காலம், இப்போ மழை காலம் தானேங்க, அது ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, அப்படியே வழுகிடுச்சு. அடுத்து 2 ஸ்டெப்பு தாண்டி கீழே விழுந்தேன். நல்லா கால் செம்மையாக வலி. நினச்சேன் அவ்வளோதான், ஃப்ராக்சர் தான், கால் உடஞ்சிருச்சு. ஐயோ ஹாஸ்பிட்டலில் போய் உட்காரணுமே, ஏசப்பா என்ன பண்ணுறது, ஐயோ இயேசுவே தான் கூப்பிட்றேன். 5 நிமிஷம் தாங்க, செம்ம வலி. அந்த 5 மினிட்ஸில் அதுவே சரியாயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட வீக்கம் கிடையாது. அந்த கொஞ்சம் வலி இருக்கும்ல, அந்த வலி கூட கிடையாது. எப்படி பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டார் எனக்கு. நம்ம இயேசு ரொம்ப நல்லவருங்க. அவர் உங்களை வியாதியோடு வச்சுக்க மாட்டார். நாள்பட்ட வியாதி, நாள்பட்ட வறுமை, நாள்பட்ட கடன் அதெல்லாம் வச்சுக்க மாட்டாருங்க. உடனே சரி பண்ணி தந்துடுவார். 5 நிமிஷம் தான் எனக்கு வலி இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ நல்லா நடக்கிறேன், நல்லா நிற்கிறேன். 5 நிமிஷம் தான் அவங்க உட்காந்துருப்பேன், அப்படி கீழே விழுந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த அளவுக்கு என்னை தாங்கினார், பாதுகாத்தார். நிறைய விசுவாசத்தை உங்கள் தலையில் ஏற்றிக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு இன்றைக்கே அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, சாமி, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க அவங்க நம்பிக்கைகளை, இயேசு மேலே உள்ள நம்பிக்கைகளை ஏற்றி விட போகிறாங்க. நீங்களும் ஏற்றி விட போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய நம்பிக்கைகளை. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்க, உங்கள் அற்புதங்களை இன்றைக்கி பார்ப்பாங்க, உங்கள் அதிசயங்களை அவங்க பார்ப்பாங்க. அதற்காக நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா. சாமி, தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. அங்கே தான் வர ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். ஒரு சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப முடியாதுப்பா, கஷ்டப்பா, கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. ப்ளீஸ்ப்பா, 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க சாமி. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஈஸ்ட் முழிச்சதும் கேள்விதாவு. ஆமாம், நாளைக்கே பார்க்கலாம்.